ஹலோ வெல்கம். இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா தேவரா. என்டிஆர் வந்துட்டு 2 ரோல் பண்ணியிருப்பாரு. அப்பா ஒன்று, பையன் ஒன்று. அது அப்பா வந்துட்டு தேவரா வந்துட்டு இது மாதிரி ஸ்மகிள் பண்ணுவார். அம்மா கஸ்டம் ஆஃபீஸரை பிடிச்சி இந்த மாதிரி நீங்கள் என்ன ஸ்மகிள் பண்ணிக்கிட்டுன்னு தெரியுதா அப்படின்ட்டு கேட்பார் அவர். அதனால உங்கள் ஊர் குழந்தை தான் சாவுறது, இதெல்லாம் வெப்பன்ஸுங்க இருக்குது, பாம் அந்த மாதிரியெல்லாம் தேவராக்கு சொல்கிறாரு. அப்புறமா தேவரா கூட்டாளிங்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டார். இந்த மாதிரி போகக்கூடாது கடலுக்கு, இந்த மாதிரியெல்லாம் இந்த வேலை பண்ணக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ யார் கடலில் போய் அந்த வேலை பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சாவு நிச்சயம் அப்படின்ட்டு தேவரா சொல்கிறாரு. தேவரா கூட்டாளி பைரா வந்துட்டு அவர் யார் யார் அமைச்சார் கடலுக்கு, அவர் போனாரா இல்லையான்னு தான் அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு தான் இந்த படத்தோட கதை. என்டிஆர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, என்டிஆர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. 2 ரோலும் சமையல் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அப்பா கேரக்டரும் பையன் கேரக்டரும். கான்வி கபூர் வந்துட்டு அவங்களுக்கு என்னத்துக்கு அந்த ரோல் கொடுத்தாங்களேன்னு தெரில. சும்மா பாட்டுக்கு மட்டும் ஒரு 2 பாட்டு 3 பாட்டு வராங்க. அப்புறமா சும்மா ஒரு 2 டைலாக்குங்க, அவ்வளோதான். படத்துக்கு ஒரு ஹீரோயின்ட்டு ஒரு பேர், அவ்வளோதான். எந்த ரோலும் இல்லை அவங்களுக்கு. சைஃப் அலி கான் பைரான்ட்டு கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் தேவரா செத்துட்டுக்குவாருன்ட்டு தெரியாமல் கூட வெயிட் பண்ணின்னு வருவான்ட்டு காத்துன்னு இருப்பார். அதுதான் ஒரு இதாக இருக்கும். அனிருத் பர்ஃபார்மன்ஸ் எல்லாரோடைய பர்ஃபார்மன்ஸும் அங்கே தான் தூக்கி நிற்கிறது. அனிருத் தான் பண்ணி வச்சுக்கிறது. ஏன்னா அவர் தான் மியூசிக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அந்த படத்துக்கு பேக் போன்னா அனிருத் மியூசிக் தான் இருக்கும். ஸ்டோரி பார்த்திங்கன்னா சிம்பிளான ஸ்டோரியாக பழைய கதை ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அனிருத் பிஜிஎம் வந்துட்டு தூக்கி நிற்க வச்சு நல்லா ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இது பார்த்துருந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் அப்போது வந்துட்டு தேவரா ஃபேன்ஸ் எல்லாம் தேவரா பிக்சர் பார்த்துட்டு வரும்போதெல்லாம் போஸ்டெல்லாம் கிழிச்சுன்னு இது பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ வேர்ஸ்ட்டாக இல்லை ஒன்றும் படம். ஓகே, பழைய ஸ்டோரி, ஆனால் இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு ஒன்று. அவ்வளோ வேர்ஸ்ட்டானலாம் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கம்பேர் டு ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் இஸ் ஓகே. சினிமோட்டோகிராஃபி எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில். ஒரு ஃப்ரேமும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க தேவரா 2 வந்துட்டு பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு. அதை பார்க்கலாம், அது எப்படி இருக்கும்ன்ட்டு தெரில. இப்போ தேவரா வந்துட்டு ஓடிடியில் பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிக்குது, போய் பாருங்கள். தேங்க்யூ.